பிரியமான சகோதரர்களே, தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் தேவ கிருபை உங்களோடு இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நான் பேசணும்னு நினைச்சது காமனா ஒரு விஷயம் கண்டிப்பா பேசணும்னு யோசித்தேன். என்னன்னா, நாம தேவனுடைய பலத்துல நம்பி இருக்கணும் அப்படின்றதுதான். எனக்கு ரீசெண்டா கூட ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு மன சோர்வு, ஒரு பதட்டம், ஒரு பயம், வாழ்க்கையில என்ன ஆயிருமோ அப்படின்னு. அதனுடைய காரணம் என்னவா இருக்குன்னா, தேவனை நான் நம்பாதது ஒரு காரணம். நம்பாதது மீன்ஸ் இயேசு கிறிஸ்துவ நான் விசுவாசிக்கிறேன். அவர் இல்லாம ரட்சிப்பு வராதுன்னு நம்புறேன். ஆனா, சூழ்நிலைகள் எப்படின்னா, நமக்கு எதிரா இருக்கிற மாரி நம்ம நெனச்சுக்கிறோம். ஐயோ! நம்மளுக்கு சில விஷயங்கள்ல முடியலையே, சில விஷயங்கள் நமக்கு சரியா இல்லையே, இருக்கலாம். ஒருவேளை அப்படியே இருக்கலாம். நம்மளுடைய சாபங்கள், நம்முடைய நம்ப சாபம் எதனால வருதுன்னு ஒரு விஷயம் யோசிக்கணும். இயேசு கிறிஸ்துவ நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு. அதாவது பெயரளவுக்கு நம்மளுக்கு காரியம் நடக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பயன்படுத்துறோமா? அல்லது உண்மையா நேசிக்கிறோமா? அது ஒரு கேள்வி தானே. அந்த கேள்விக்கு நம்மகிட்ட பதில் இருக்கா? அடையாள கிறிஸ்தவர்களா நம்ம இருந்தா, அத்தகைய சிக்கல்கள கண்டிப்பா சந்திச்சு தான் ஆகணும். ஏன்னா, நம்ம சுய பரிசோதனை செய்யும்போது தான் தெரியுது, கிறிஸ்துவை நம்ம எப்படி அடையாளப்படுத்துகிறோம் அப்படின்றது. என்னன்னா, கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது, அல்லது ஏதோ பிரச்சனை அப்படின்னா மட்டும் இயேசுவே என்னை காப்பாத்துங்க. பிரேயர் பண்றோம். நான் இப்பவும் சொல்றேன், காலையில பிரேயர் பண்ணுவேன். எத்தனை மணிக்கு தோணுதோ எழுந்துச்சு பிரேயர் பண்ணுவேன். அதுலலாம் எனக்கு எந்த மாற்றம். இன்னொன்னு, நான் வெளிப்படையா ஒண்ணு அறிவிக்கிறேன். தெரியாதவங்க நெறைய பேர் இருப்பீங்க. நான் அடிப்படையில பிறப்பால ஒரு இஸ்லாமியன். ஆனா ஒரு கிறிஸ்தவ இன்ஸ்டிடியூட்ல படிச்சிருக்கேன். ஸோ அப்போதுலேருந்து நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன். ஓகேவா? அது ஒண்ணு. இன்னொன்னு, தேவன் என்னை படைச்சது ஒரு மாற்றுத்திறனாளியா? இது ஏன் நீங்க சொல்லணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஆமா. ஏன்னா இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிருபை தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான். யாரு? தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு. ஓகேவா? அப்போ நம்ம தேவனை மட்டுமே நம்பணும். அதுதான் முக்கியம். இன்னொன்னு, வசதி இருக்கலாம், பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா தேவ கிருபை இல்லைன்னா மரணம்ன்றது எப்பேற்பட்ட ஒரு கண்ணீன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த நிமிஷம் உயிரோடு இருக்குன்னா அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இன்னொன்னு 2 விஷயம் நான் சொல்லணும். ரீசெண்டா கூட ம் அது எங்க அம்மா கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நீ ஒண்ண ஐ மீன் நீ யார நம்புறியோ, எ எத நம்புறியோ அது நடக்கும்னு நீ நம்புறியா? அதாவது எப்படின்னா, மனுஷங்கள நம்புற, அவங்க குடுப்பாங்க. இவுங்க அத செய்வாங்க. இந்த நேரத்துக்கு இது கிடைக்கும்னு நம்புறேன். நம்பலாம். ஆனா, நீ யார நம்பணுமோ அவங்கள நம்பாம, மனுஷங்கள நம்புனா, அதனுடைய விளைவுகள் மோசமா தான் இருக்கும் அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஸோ, நான் ஃபர்ஸ்ட்டு அது புரியல. ஆனா உண்மையிலேயே தேவனுடைய சித்தத்தால யோசித்து பார்த்தா, தேவனுடைய சித்தத்தாலன்னு எப்படி நான் சொல்றேன்னா, அதாவது சுய அறிவோடு யோசிக்கும் போதே அடுத்தவங்க செஞ்சுருவாங்க. இது நம்ம அவங்க குடுத்துருவாங்க. அவங்களால நடந்துரும். இல்ல அந்த மினிஸ்ட்ரிட்ட போனா நடந்துரும். யார்கிட்ட போனாலும் நடக்கும். இல்லன்னு சொல்லல. ஆனா, தேவனுடைய சித்தத்த நம்ம முன்னாடி வைக்கிறோமா? அப்படின்றது தான் முக்கியம். இப்போ தாவீது உட்பட, நான் இந்த போருக்கு போலாமா ஆண்டவரே அப்படின்னா, அப்படி கேட்டுட்டு போவாங்க. ஸோ, அப்போ என்ன அர்த்தம்னா, தேவனுடைய சித்தத்த முதல்ல நம்ம முன்னிறுத்தணும். நம்ம நம்ம பண்ற ஜெபங்கள் அந்த சித்தத்த செய்யறதுக்கு உறுதுணையா இருக்கும். அதுதான் முக்கியம். நம்ம ஜெபம் பண்ணணும், தேவனோட இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் அந்த காரியங்கள் நடக்கும். எனக்கு இப்ப வியாகுலம் இருக்கு, கண்ணீர் இருக்கு, கஷ்டம் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா, தேவனோடு நம்ம உரையாடுற உரையாடல், தேவனோடு நம்ம இருக்கிற ஸ்பெண்ட் பண்ற டைம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ஆனா, அது எவ்வளோ பண்ணணும்? தானியேல் மிகப்பெரிய ஆஃபீசர். கிட்டத்தட்ட மிகப்பெரிய அதிகாரி. என்ன பண்ணாரு? தேவனோட தொடர்ந்து சஞ்சரிச்சாரு. அதாவது
அலுவலக காரியங்கள்லையும் தானியேல் வந்து கரெக்டா இருந்தாரு. அதே நேரத்துல தேவனை வணங்குறதுலயும் எந்த குறையும் வைக்கல. அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு தெரியுது கிறிஸ்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. அதாவது இயேசு கிறிஸ்து. இன்னொன்னு என்னன்னா, அதனாலதான் அவரு தெளிவா ஒரு வார்த்தை சொன்னாரு. என்னை தப்புவிக்காம போனாலும் நான் கனம் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. என்ன அர்த்தம்? எது நடந்தாலும் நான் கிறிஸ்துவுக்காக இப்போ ரத்த சாட்சியா நிறைய பேர் மரிச்சிருக்காங்களே, அப்ப யோசித்து பார்த்தோமா? ரத்த சாட்சினா என்ன? வைராக்கியம். வைராக்கியம்னா என்னன்னா, கிறிஸ்துவோடு நான் வாழ போறேன். கிறிஸ்து என்னை காப்பாற்றவும் முடியும். ஒருவேளை அவரை என்னை ஏத்துக்கவும் முடியும். அப்ப அந்த 2 மைண்ட் செட்டோடையும் களத்துல சந்திக்கலாம். போர்ன்னு இருந்தா ஒண்ணு உயிர் தப்பலாம், இல்ல உயிர் போகலாம். அப்படிதான். இதுவும் கிறிஸ்தவத்தின் பாடாக ஒரு போர் தான். அது அப்படிதான் நம்ம கருதணுமே தவிர, நம்ம என்ன யோசிக்கிறோம்? எல்லாமே சரியாயிரும். எல்லாமே நார்மலைஸ் ஆயிரும்னு யோசிக்கிறோம். எப்படி? கிறிஸ்துவ நம்பாம. அப்படி நம்பாம இருக்கும் பொழுது என்னவாகும்னு ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு உலகத்தார மட்டுமா நம்புவோம். ஐயோ! இவங்க செஞ்சிருவாங்க. உண்மையிலேயே அது நம்ம என்ன யோசிக்கணும்னா, அப்ப கிறிஸ்தவங்களா இருக்கிறதுக்கு பிரயோஜனம் என்ன? ஆண்டவரை ஏன் நம்புறதில்ல? இது ஒரு கேள்வி இருக்கு. அத நம்ம சரியா ஆ அட்ரஸ் பண்ணாம இருக்கும்போது, அதனுடைய விளைவுகள் ரொம்ப கொடுமையா இருக்கும். அதுதான் வியாகுலம் வரும். உண்மையிலேயே நான் யோசிச்சிருக்கேன். ஒரு விஷயம் உண்மையை சொல்லணும்னா, கஷ்டம் எல்லாருக்கும் வருது. நானும் மனுஷன் தான். எனக்கும் வருது. அப்ப நான் என்ன யோசிப்பேன்? ஐயோ! உண்மையிலேயே சஞ்சலப்படுவேன். ரொம்ப என்னால முடியாத டைம்ல ரொம்ப யோசிப்பேன். ஆனா, தேவனை நான் நம்புறேன். நான் இப்போ ஏன் இத நான் இந்த வீடியோல சொல்றேன்னா, இது எனக்கான ஒரு விஷயம் மட்டும் இல்ல. நமக்கான விஷயம். நாம தேவன எப்படி ஏற்றுக்கொள்கிறோன்றது ஒரு விஷயமா இருக்கு. அத நம்ம யோசிக்கணும். எனவே தான் சொல்றேன். நான் வந்து இது என்னுடைய அனுபவம். நெறைய சகோதர சகோதரிகளோட அனுபவமாவும் இருக்கலாம். நம்ம வந்து டைம் இல்லன்னு சொல்லுவோம். இல்ல நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஆ வொர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு. இல்ல அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். அது தப்பு இல்லன்னு நான் நெனைக்கிறேன். ஆனாலும் தேவனுக்கு நம்ம முன்னுரிமை குடுக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம செழிக்க முடியும். ஓகேவா? இயேசு கிறிஸ்துவுடைய ஆ ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய வகையில நம்ம இருக்கணும்னா, அந்த வெறும் ஜாடி இருக்குல்ல, அந்த வெறும் ஜாடியில தண்ணி வந்து எப்படி திராட்சை ரசமா மாறுச்சோ, அதே மாரி திராட்சை கொடி இயேசு கிறிஸ்துவோட படரும்போது தான் அது செழித்து வளரும். நாம அப்படி இருந்தா மட்டும் தான் செழிப்பின் அடையாளத்த பார்க்க முடியும். இல்லன்னா என்னவாகும்? வெறும் அடையாள கிறிஸ்தவர்களாவே இருந்து செத்துற வேண்டியது தான். பரலோகத்துக்கும் முடியாது. எப்படி சொல்றதுன்னா, ஒரு சின்ன உதாரணம். இயேசு கிறிஸ்து பக்கத்துல 2 கல்லர் இருந்தாங்க. அந்த 2 கல்லர்கள்ல ஒரு கல்லர் வந்து வந்து ஆண்டவரே என்ன நீங்க பரலோகத்துல நினைத்தருளும்ன்னு சொல்லும்போது, இன்றைக்கு நீ என்னுடன் ஒருத்தன் கேலி பண்ணான். இதுதான் பிரச்சனை. அப்போ நம்ம கிறிஸ்துவ எப்படி அ அணுகுறோம் அப்படின்றது முக்கியம். இறுதி வரைக்கும் அவருக்கு நமக்கு மன்னிப்பு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நீதி செய்ய வல்லவரா இருக்கிறார். தயை செய்ய வல்லவரா இருக்கிறார். அத நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்ல. காரணம் ஏன் புரிஞ்சுக்கிறது இல்லன்னா, நாம முழுமையா கிறிஸ்துவோட இல்ல. கனி தரக்கூடிய மரமா இல்ல. அப்ப நம்ம நம்ம வந்து வெட்டப்பட்டு அடுப்புல போடப்பட வேண்டியதுதான். அதாவது நெருப்புல போடப்பட வேண்டியதுதான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையான்னு யோசித்துப்போம். தேவன நம்ம முற்றிலுமா பின்பற்றுவோம். இன்னொன்னு வெளிப்படையா சொல்லணும்னா, கிறிஸ்துவ நம்ம எப்படி வந்து அடையாளப்படுத்தணுன்றது முக்கியம். வெறும் சம்பிரதாயமா நம்ம அடையாளப்படுத்துறோமா? இல்ல உண்மையிலே கிறிஸ்துவுக்கு நம்ம அர்ப்பணிச்சு நடக்கிறோமான்னு நம்ம வாழ்க்கை முடிவு செய்யும். மரணம் எப்ப வேணா வரலாம். உங்களுக்கு மட்டும் சொல்லல. எனக்கே சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ போடுறதுக்கு தேவன் இந்த கிருபை குடுத்தார்ல. இது மறுபடியும் கிடைக்குமா? அதுக்கு நான் தகுதியானவனா? அப்படின்றது ஆயுச கூட்டி கொடுக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். ஆனா தேவனுடைய சித்தம் நம்ம எப்படி பிஹேவ் பண்றோன்றத பொறுத்து தான் அதெல்லாம் நடக்கும். ஸோ நம்ம தேவனோடு இருப்போம். கனி குடுப்போம். இந்த உலகத்துக்கு தேவனை அறிவிப்போம். இத மட்டும் நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதியா செய்வோம். முக்கியமா செய்வோம். பகுதியான்னு சொல்றது, நம்ம இன்னும் என்னென்ன வகையில கிறிஸ்துவ அடையாளப்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம யோசிச்சு,
தேவனுக்கு பிரயோஜனமான காரியங்கள செய்ய முடியும்னு நம்ம நம்புவோம். எல்லாருக்குமே அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரார்த்தனை செய்யுங்க. தேவனோட இணைந்திருங்க. எனக்காகவும் ஜெபிங்க. தேவனுடைய கிருபை உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கட்டும். நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.